அது சிவாஜி கேட்டுட்டு நான் ஒரு வாசம் தான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு ஆள் தயாரிக்கப்பட்டேன் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் வந்து ஒரு துளி மை தான். ஆனால் பாட்டிலாக இங்கு ஊற்றி பாட்டிலாக கொட்டி தயார் பண்ணீங்களே ஒன்று, அது என்ன ஆச்சு? அப்போ பெருசால வந்திருக்கணும், எங்களை விட பல மடங்கு பெருசால வந்திருக்கணும், ஏன் அது வரல? அப்படி சொல்லி சிவாஜி எதில் சொல்லியிருக்காருன்னா பொம்மையில் சொல்லியிருக்காரு. இதயகிரி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயகிரி விஜயன் வணக்கம். நானும் அண்ணன் எம்ஜிஆரும் பேசுனதுனால தான் கலைஞர் வசனங்கள் எடுபட்டது, பிரபலமானது, புகழ்பெற்றது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? சிவாஜி கணேசன் அவர்கள். அதாவது ஒரு பிரச்சனை வந்தப்போ சிவாஜி கலைஞருக்கு பதிலடி கொடுத்தார். கலைஞர் என்ன சொன்னார்னா, நான் சிந்திய ஒரு துளி மைதான் சிவாஜி அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து சொல்கிறார். அது சிவாஜி கேட்டுட்டு நான் ஒரு வாசம் தான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு ஆள் தயாரிக்கப்பட்டேன் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் வந்து ஒரு துளி மை தான். ஆனால் பாட்டிலாக இங்கு ஊற்றி பாட்டிலாக கொட்டி தயார் பண்ணீங்களே ஒன்று, அது என்ன ஆச்சு? அப்போ பெருசால வந்திருக்கணும், எங்களை விட பல மடங்கு பெருசால வந்திருக்கணும், ஏன் அது வரல? அப்படி சொல்லி சிவாஜி எதில் சொல்லியிருக்காருன்னா பொம்மையில் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து பேர் சொல்ல. நாகரிகம் பாருங்கள், அவர் நாகரிகம் பாருங்கள். ஒரு நண்பர், எழுத்தாளர் நண்பர் இப்படி சொல்லியிருக்காரு, அதுக்கு என்னோட பதில் இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி சிவாஜி கேட்டிருக்கார். ஸோ அப்படி அதை வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் மேடையிலே சிவாஜி சொல்லிட்டார். அதான் நான் முதல்ல சொன்னது. நானும் அண்ணன் எம்ஜிஆரும் அது மாதிரி கலைஞர் வசனத்தை பேசுனால தான் அவருக்கு புகழ் கிடச்சிது, பாராட்டு கிடச்சிது, எல்லாமே கிடச்சிது. அதனால் அவர் வசனம் பேசி தான் நாங்கள் வந்து வளர்ந்தோங்கிறது வந்து அது சொல்கிறது வந்து சரியில்லை. அது ஒரு அரசியலில் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பேசி அரசியல் பண்ணக்கூடாது. எங்கள் திரைப்பால் எங்கள் திறமையால், எங்கள் உழைப்பால் நாங்கள் வந்து முன்னேறி வந்திருக்கோம், இவருடைய வசனத்தினால நாங்கள் வந்து முன்னேறி ஒன்று வரதுன்னு சொல்கிறது தவறு. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் சிவாஜி சொன்னதுக்கு. இது அண்ணாவே சொன்னதுக்கு நான் சொல்கிறேன். அண்ணாவே சொன்ன விஷயம். சிவாஜியினுடைய 125வது பட விழா, உயர்ந்த மனிதன் படத்தினுடைய அது படம் 125 சிவாஜிக்கு. அந்த படத்தினுடைய விழாவில் அதான் கலைஞர், அதாவது அண்ணா அவர்கள் வந்து கடைசியாக கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி, சிவாஜியை பாராட்டிய நிகழ்ச்சி. அப்போ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொன்னார், என்னோடய உடல்நிலை சரியில்லைனா கூட வந்து நான் சிவாஜியை வாழ்த்தணுங்கிறதுக்காக தான் அதை நான் பொருட்படுத்தாமல் வந்திருக்கேன் அப்படி சொல்லி பேசுகிறார். அப்போ சொல்கிறாரு, பராசக்தி வந்ததால் தான் வந்து சிவாஜி புகழ் பெற்றாருன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த படம் வந்து அந்த படத்தில் சிவாஜி நடிக்காமல் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது படத்தில் நடிச்சிருந்தா கூட சிவாஜி புகழ் பெற்றிருப்பார். இப்போ எந்த உயரத்துக்கு வந்திருக்கு அந்த உயரத்துக்கு வந்திருப்பார். ஏன்னா அதற்கான திறமையும் உழைப்பும் தகுதியும் அவர் எல்லாமே அவர் சிவாஜிகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாருக்கு பதிலடினா கலைஞர் கருணாநிதிக்கு பதிலடி. அவர் கருணாநிதிக்கு ஏதோ பதில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறார் அண்ணா. அதை வந்து இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக்கிட்டார். ஏன்னா இது சிவாஜி இப்படி இது இன்றைக்கி உள்ள சிவாஜி ரசிகர்கள் பல பேருக்கு இந்த மேட்டர் தெரியாது, ஞாபகம் இருக்காது. ஏன்னா அப்போ அன்றைக்கி நடந்தது 1969 நடந்த விஷயம். அப்போ அன்றைக்கி இப்படியே சொன்னார் சிவாஜிக்கு. அதாவது அந்த விழாவில் பேசும்போது ரொம்ப மனம் நெகிழ்ந்து கண்கள் கலங்கி அப்படி பாராட்டியிருக்காரு. காரணம் சிவாஜி மீதுள்ள அன்பும் அக்கறையும். சிவாஜி நெகிழ்ந்து போயிட்டார். இந்த மாதிரி அண்ணா நம்மளை வந்து பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்து போயிட்டார். இதுதான் வந்து கலைஞர் கருணாநிதிக்கும் ரஜினிகாந்த் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பேசினார் இல்லையா, அதுக்கான பதிலடி. ஏன்னா இன்னொரு விஷயம், சிவாஜி நான் வந்து நடிகர் ராஜேஷோட அடிக்கடி சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது எங்களை மாதிரி, அதாவது என்ன மாதிரி அண்ணா எம்ஜிஆர் மாதிரியெல்லாம், அதாவது அண்ணன் தான் சொல்லுவார், எம்ஜிஆர்லாம் எப்போவாவது சொல்லுவார், மாதிரிலாம் நடிகர்கள்லாம் இனிமேல் வர முடியாது, எங்கள் அளவுக்குலாம் இனிமேல் வந்து அதாவது சினிமாவினுடைய முன்னேற்றத்துக்காக நாங்கள் பாடுபட்ட மாதிரிலாம் யாரும் கிடையாது. நாங்கள் சினிமாவினுடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும், அது என்ன மாதிரி அண்ணன் மாதிரிலாம் முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கார். அப்படி பேசும்போது நான் வந்து அப்போ சினிமா எக்ஸ்பிரஸில் தொடர் எழுதிட்டு இருக்கேன். சேரங்களை கடந்த சிவாஜின்னு சொல்லி தொடர் எழுதியிருக்கேன். இப்போவும் வந்து தொடர் எழுதிட்டு இருக்கேன். அப்போ அதை பற்றி சொன்னேன், சிவாஜிகிட்ட சொன்னேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொன்ன உடனே இப்படி என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு. ஓ, நீங்கள் தான் எழுதுறீங்களா? அது வரைக்கும் என்னை வந்து கண்டுக்கவே இல்லை. இந்த சொன்னதுக்கப்புறம் எனக்கு மேலே உள்ள மரியாதையும் மாறி போச்சு. நீங்கள் தான் எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி, நல்லா எழுதுறீங்க, நல்லா பண்ணுறீங்க. ஆனால் ப்ரெஸ்மேன் ஒரே ஒரு விஷயம், அப்படி தான் சொல்லுவார், ப்ரெஸ்மேன் தான் சொல்லுவார், ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து உறுதியாக மனசில் வச்சுக்கணும். அதாவது என்ன பராசக்தியில் அறிமுகப்படுத்துனது பெருமாள் முதலியார் தான், வேறு யாருமே கிடையாது, வேறு யாரும் காரணம் கிடையாது. அந்த படத்தில் நான் தொடர்ந்து நடிப்பதற்கு நடுவில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு, எத்தனையோ போராட்டங்கள் வந்துச்சு, இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி என்ன ஒரு உறுதியாக என்னை நடிக்க வச்சது வந்து பெருமாள் முதலியார் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. வேறு யாரும் சொன்னாலும் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அதாவது அண்ணா பேரெல்லாம் வந்திருக்கு, கருணாநிதி பேர் வந்திருக்கு, கே.ஆர். ரங்கசாமி பேர் வந்திருக்கு, பல பேருடைய பேர் அதில் வந்திருக்கு.
அது இல்லைங்கிறது சொல்கிறதுக்காக தான் வந்து சிவாஜி என்கிட்ட 1க்கு 2 3 வாட்டி அதை சொல்லியிருக்காரு. ஸோ இது அப்போனா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளோ மனம் புழுங்கியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். நான் தான் வந்து இது பண்ணேன், சிவாஜியை வந்து கருணாநிதி தான் வளர்த்து விட்டார், சிவாஜி அவர் தான் வந்து இது பண்ணி விட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இவங்களாம் சும்மா பதில் பேச மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தைரியத்தில் கலைஞர் வந்து அந்த மாதிரி பேசுனது. இப்போ திமுகவும் அதை தூக்கி பாடுது. அது ரஜினிகாந்த் அதை சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். அதாவது கலைஞர் மட்டும் அரசியலுக்கு வராமல் சினிமாவில் மட்டுமே இருந்தார்னா பல எம்ஜிஆர் சிவாஜியை உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ வேடிக்கையான தமாசான விஷயம். எனக்கு என்ன சந்தேகம்னா, ரஜினிகாந்துக்கு இவங்க மேலே ஒரு பெரிய கோவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கோவத்தை வந்து எதிர்மறையாக பேசாமல் நேர்மறையாக சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லி காலி பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளம் எங்கே பார்த்தாலும் இவர் பேச்சை போட்டுட்டு பூரா காலியாக இருக்கிற சேராக படம் போட்டு விட்டாங்க. அவர் இந்த மாதிரி சொல்லாமல் இருந்தாலும் காலியான சேர் கூட கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. இவர் சொன்னதனுடைய விளைவு என்னென்னா, எதை திறந்தாலும் முகநூல், ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, ட்விட்டரை திறந்தாலும் சரி, எதை திறந்தாலும் காலி சேர் தான் கண்ணில் நிற்கிது. ஏன் கூட்டம் வரலை? கலைஞர் வசனத்துக்கு வந்து மக்கள் திரண்டு படை திரண்டில் வந்து படம் பார்ப்பாங்க. அவருடைய பேர் சொல்ல விழாவுக்கு வந்திருக்க வேண்டாமா? ஏன் வரல? அதுக்கு அதனுடைய ஏதோ ஒரு இதை யோசிச்சுக்கிட்டு தான் ரஜினிகாந்த் அப்படி சொன்னாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது சிவாஜி வந்து ஆரம்பத்தில் பராசக்தி, மனோரா இப்படி நடிச்சிட்டு வந்தார். குறவஞ்சின்னு ஒரு படம். அது குறவஞ்சி படம் வந்து நாம் படத்துக்கு அப்புறம் மேகலா பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான படம் குறவஞ்சி. அந்த குறவஞ்சி படம் சாவித்திரியெல்லாம் நடித்தாங்க. ஆனால் மட்டர் ஃப்ளாப்பு. மேகலா பிக்சர்ஸ் முதல் படமும் ஃப்ளாப்பு, இந்த படமும் சிவாஜி வச்சு இவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடுத்த அந்த படமும் அட்டர் ஃப்ளாப்பு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருவர் உள்ளம் வந்து அது எல்வி பிரசாத்துங்கிற ஒரு காரணத்தினால அது வந்து கதையம்சம், அந்த படத்தினுடைய கதையம்சம், அதனுடைய பாடல்கள், அதனுடைய இயக்கம், எல்வி பிரசாத்தினுடைய இயக்கம் இதெல்லாம் சிறப்பாக அமைஞ்சது. இன்னொன்று அதனுடைய எம்ஆர் ராதாவுடைய நடிப்பு. எம்ஆர் ராதா பெரிய பலம் அந்த படத்தில். இத்தனையும் சேர்ந்து தான் கருணாநிதி வசனங்கிறதுனால தான் அந்த படத்துக்கு எங்கேயுமே அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. இருவர் காரணம் எல்வி பிரசாத்தினுடைய முடிவு அது அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு அப்புறம் வந்து மாடி வீட்டு இலை படத்தில் 2 பேரும் இணைகிறாங்க, சிவாஜியும் கலைஞர் கருணாநிதியும். அதுக்கு என்ன விளம்பரம் பண்ணாங்க தெரியுமா? நடிகர் திலகமும் கலைஞரும் இணைந்து உருவாக்கிய படம் மாடி வீட்டு இலை. அது எம்ஜிஆர் டைட்டிலு. அந்த டைட்டில் அது என்னமோ அந்த டைட்டிலுக்கு ராசியில் போட்டிருக்கு. எம்ஜிஆர் டைட்டிலு அந்த படம் வந்து வளரல. இது வந்து யாருன்னா டைரக்ஷன் வந்து அமிர்தம், ஒளிப்பதிவாளராக இருந்த அமிர்தம் வந்து இந்த படத்தை இயக்குகின்றார். அது பூம்புகார் பிக்சர்ஸ், பேனர் வந்து பூம்புகார் பிக்சர்ஸ் இவங்களோட தயாரிப்பு. அதுக்கு வசனம் எழுதுகிறாரு. அந்த படத்தில் 81 அதை நான் சொன்னேன். அது என்ன சொல்கிறேன்னா, காலத்துக்கு ஏற்ற வசனங்களை வந்து அவர் எழுதுறதில்ல, அதனால தான் அவர் வந்து பின்னாடி வந்து எடுபடலைங்கிறது காரணம் வந்து இந்த படம் ஒரு உதாரணம். அது சிவாஜியும் பலியாயிட்டார். என்னென்னா, ஸ்ரீபிரியாவிட்ட வந்து சிவாஜி வந்து காதல் வசனம் பேசுவாருங்க, பேசிக்கிட்டே இருப்பாருங்க. அன்பே ஆருயிரே என் கண்மணியே இப்படியெல்லாம் வந்து 1982 வந்து இப்படி பேசுகிறேன்னா ரசிப்பாங்களே? சிவாஜி ரொம்ப ரசிக்கிறவர்களுக்கே அந்த படம் பிடிக்கல. இதெல்லாம் அந்த வசனம் எல்லாம் பேசி வந்து இவர் ஏன் நடிக்கணும்? இது தேவையாது. ஏன் கருணாநிதி இப்படி இன்னும் அந்த வசனத்தை எழுதிக்கிட்டு இருக்காரு? ஏன்னா இதெல்லாம் வந்து ரசிப்பாங்க நினச்சிக்கிட்டு இன்னும் ஒரு கனவு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லி பயங்கர கோபம் இல்லை. அதனால் என்ன ஆச்சுன்னா, படம் வந்ததும் தெரியவில்லை, போனதில்லை, வந்த சூடு தெரியலை. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி தந்த படம் இந்த மாடி வீட்டு ஏழை. ஸோ அதோட சரி. அதனால் இடைவெளி விட்டு வந்ததுக்கப்புறம் கூட அது சேர்ந்து பண்ணியும் அது வந்து எடுபடலையே, சிவாஜிக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருச்சு. அதனால் அவரால் வந்து அந்த ஒரு வெற்றியை தர முடியவில்லைங்கிறது வந்து இது ரஜினிக்கு சொல்லணும். ரஜினி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணுமனே இதை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லோரும் போட்டு தாக்கட்டும், செய்யட்டும். அதாவது வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வஞ்ச புகழ்ச்சியில் போட்டு அடிச்சிட்டாரு. கலைஞர் கருணாநிதியை காலி பண்ணிட்டார். அதுதான் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.